ஹாய், வெல்கம் டு வேதிகை. கதை கதையாம் காரணமாம் ஸ்ரீராம் ஜெயராம். இன்னைக்கு உலக விலங்குகள் தினம். அதை ஒட்டி இன்னைக்கு யானையும் பூனையுங்கிற ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? யானையும் பூனையும். யானை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும் யானை. பூனை சின்னதாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் யானையை கட்டால் பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும் தானே? பூனை பிடிக்குமோ? பிடிக்குமா? வெரி குட். இந்த யானையும் பூனையும் பற்றி கதை. ஓகே? யானை சொல்லித்தான், நான் நல்ல பெருசாக இருக்கேன், நீ தூண்டாக இருக்க, வேஸ்ட் அப்படின்னு தான். பூனை சொல்லித்தான், நான் சின்னதாக இருந்தாலும் நான் மேலே ஏறி தாவி குதிச்சு போவேன், உன்னால் முடியுமா அப்படின்னு தான். யானை சொல்லித்தான், ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சோறு மேலே இப்படி ஏறி போச்சான். இது கிடையாது, பெரிய ஹைட்டு சோறில் கூட நான் ஏறிடுவேன், உன்னால் முடியுமா அப்படின்னு தான். உடனே அது சொல்லித்தான், நான் இந்த ஹைட்டு சோறு மேலே ஏறணும், நான் ஆஜான் பாகுவாக இருக்கேன், நீ தூடாக இருக்க அப்படி திருப்பி சொல்லித்தான். உடனே திருப்பி இந்த பூனை சொல்லித்தான், நான் வீட்டுக்குள்ளெல்லாம் போவேனே, உன்னால் முடியுமா அப்படின்னா. யானை சொல்லித்தான், நான் கோவிலுக்குள்ளே போவேனே அப்படின்னா. ஏன் நானும் தான் பூனை இப்போ கோவிலெல்லாம் வளர்க்குறாளே, நானும் தான் கோவிலுக்குள்ளே போவேனே அப்படின்னு தான். உன்னால் வீட்டுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு தான் யோஜனை பண்ணித்தான். எது? யானை. எனக்கு 4+1 5 திமுச்ச கை இருக்குது, உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான். எனக்கு 4 கை தான் இருக்குது, நான் ஒரு காலை இப்படி வச்சுன்னு போவேன், காலில் சொல்லலாம் கையின்னு சொல்லலாம், இப்படி தான் இருக்குது. ஆனால் கூட என்னோடய வால் ஒன்று இருக்குது, எனக்கு அது எனக்கும் தானே வால் இருக்குது அப்படின்னு தான் யானை. இது ரெண்டுக்கும் முத்தி போகிறதான் சண்டை. நான் தான் ஒஸ்தி, நீ தான் ஒஸ்தின்னு மாற்றி 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 ஒன்று சொல்லிக்கிறது. யானை சொல்கிறது, நான் தான் உலகத்துலேயே ஒஸ்தியாக்கும் அப்படிங்கிறது. பூனை, நான் தான் ஒஸ்தியாக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் இப்படியே பார்த்து சொல்லிகிட்டே இருக்குது. யானை சொல்கிறது, கோவில் ஊர்வலத்துலலாம் நான் தான் போவேன் ஜம்முன்னு, இப்போ சாமிக்கு முன்னாடி நன்னா துமிச்சவன் இப்படி 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 ஆட்டின்னு போவேன், என் பின்னாடி தான் சாமி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறது. பூனை சொல்கிறது தான், நான் நினச்சா சாமியோட பல்லாக்குள்ளேயே போய் உட்காந்துப்பேன் நாப்போம் அப்படிங்கிறதான் பூனை. சரியா? பார்த்து இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கொன்னையும் அங்கேருந்து ஒரு குரங்கு பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாம் இன்னும் இது ரெண்டு இப்படி சண்டை போட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். உடனே அங்கேருந்து நான், என்ன நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டே இருக்க, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னொடனே சொல்லிட்டு, யானை தான் பெருசாக நான் சின்னதான் அந்த யானை சொல்கிறது அப்படின்னு பூனை சொல்கிறது. யானை சொல்கிறது, இது மேலெலாம் ஏறி குதிக்குமா, என்னால் முடியாதுன்னு இது சொல்கிறது. நான் ஒரு நசுக்கினா இது செத்தே போயிடும், ஆனால் இது மாதிரிலாம் பேசுறது இதுன்னு சொல்லிட்டு யானை சொல்லித்தான். குரங்கு சொல்லித்தான், நீயும் ஒஸ்தி இல்லை, அதுவும் ஒஸ்தி இல்லை, நான் தான் ஒஸ்தி. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். இந்த மனிதன்லாம் இருக்கா பார்த்தீங்களா, பார்த்தலா, அவன் எல்லாமே என்னோட வம்சம், குரங்குலேருந்து தான் பிறந்திருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சொல்கிறான். சொன்ன உடனேயும் அது ரெண்டும் ஆன்னு பார்க்குறது. என்னடா இது, நம்ம ஒன்று சொன்னால் இது ஒன்று சொல்கிறதேன்னு சொல்லிட்டு ஆன்னு பார்க்குறதுங்க. அப்புறம் சொல்கிறது, இருந்தாலும் நீ மனுஷன் ஆகிட முடியுமா அப்படிங்கிறது யானை. நான் மனுஷன் ஆக முடியாது தான், உண்மைதான். ஆனால் என்னை எல்லாரும் அவ்வளோ ஒஸ்தி இடத்துல வச்சுருக்கா. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் ஆஞ்சநேயராக வச்சு வழிபடுறா, எல்லாம் பண்ணுறான், என்னையும் தான் பிள்ளையாராக வச்சு வழிபடுறா அப்படின்றது. பூனையை அவனை யார் வழிபட்டுருக்கா அப்படின்றது யானை பூனைகிட்ட. சரி, இது ரொம்ப முத்திகிட்டே போகுது சண்டைனோனையும் குரங்கு சொல்லிட்டு, இந்த பாருங்கள், யார் யாருக்கு எந்தெந்த பிறவி எப்படி இப்படி எடுக்கணுமோ அப்படி தான் இறைவனானவன் கொடுக்குறான். அதனால் அந்த பிறவிகளை நாம் பயன்படுத்திக்கணும். வெட்டியாக சண்டை போட்டுக்காமல் நமக்கு இருக்கிற திறமையை நாம் வெளியில் காமிச்சுட்டு நாம் மாட்டுக்கு இருக்கணும், அவ்வளோதானே ஒழிஞ்சு இதனால் ஒன்றும் மாற்ற முடியாது. இறைவன் ரொம்ப எல்லோரையும் விட புத்திசாலி இறைவன். யார் யார் எப்படி இருக்கணும்னு
ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவன் புத்திசாலி அப்படின்னு அந்த ஆட்டோட வாழையே அளந்து வச்சிருக்கார். அதனால் நீங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரோட படைப்போட அற்புதத்தை நம்ம புகழுமே தவிர, சில பேர் குண்டாக இருப்பா, சில பேர் ஒல்லியாக இருப்பார். குண்டாக இருக்கான்னு பழிக்கிறது, ஒல்லி குச்சியாக இருக்கான்னு பழிக்கிறது, கருப்பாக இருக்காங்கிறது, ஷேப்பாக இருக்காங்கிறது, அவன் கண்ணு போகிறேன் பெருசாக இருக்குது, கண்ணு தூண்டாக இருக்கே அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்லாமல் மாணவர்களாகிய நீங்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்காமல் எல்லோரும் கடவுளின் பிறப்பு, கடவுளால் படைக்கப்பட்ட பிறவிகள் அப்படிங்கிறத எண்ணி எல்லாரும் அன்பாருங்கோ, சண்டை போடாதீங்கோ. நன்றி, வணக்கம். ஓகே, கதை நல்லா இருந்ததா? கமெண்ட்ஸு நிறையா பேர் போடவே மாட்டேங்கிறாள், ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. என் அம்மாட்ட சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க, சரியா? ஓகே, பை.